அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினம் ஃப்ரீ எடுகேஷன் யூடியூப் சேனலில் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய காணொளியானது நுண்ணறிவு உழைச்சார்பு தொடர்பான காணொளியாக அமைய இருக்கின்றது. இன்றைய காணொளியிலே நான் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்ற கடந்த கால வினாத்தாள் இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சை 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நுண்ணறிவு உழைச்சார்பு தொடர்பான வினாத்தாளில் இருந்து 41 தொடக்கம் 45 வரையான வினாக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இணையவர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து எமது யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவினை மேலும் வலுப்படுத்துவதோடும் தற்போது நாங்கள் வினாக்களுக்குள்ளே செல்லலாம். தற்போது கடந்த கால வினாத்தாள் உங்களுக்கு திரையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வினாத்தாளின் பிடிஎஃப் தேவையாயின் நீங்கள் நமது யூடியூப் சேனலின் இந்த வீடியோ கீழே ஒரு யூடியூப் வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று உங்களுடன் ஷேர் பண்ணப்படும். அதில் நீங்கள் இணைந்து கொள்வதோடாக அல்லது நேரடியாக வினாவதன் மூலம் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலினை பெற்றுக்கொள்ள முடியும். அநேகமானாகடி இருக்கும் நினைக்கிறேன். இருந்தாலும் சில பேருக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் அதை பெற்று பிரிண்ட் எடுத்து செய்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக நீங்களாக பயிற்சி செய்கிறது இந்த ஒரு பரீட்சைக்கும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். நிறைய சுயமாக கற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கின்றது. அதில் யூடியூப் சேனல்களும் இப்போ நிறைய சேனல்கள் வருது. அதில் நிறைய ஐக்கு பொதறிவு போன்ற வினாக்கள் இருக்கின்றது. உங்களோட பரீட்சைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக உங்களை தயார்படுத்துவதால எப்போ ஒரு நாள் நீங்கள் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரைட். இப்போ 41 தொடக்கம் 45 வரை உள்ள ஒவ்வொரு வினாவும் வீடொன்றின் ஜன்னல் வழியாக ஒருவர் கல்லொன்றை வீசி எறிந்து உடைத்தமை தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டது. அது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 5 பிள்ளைகளிடம் வினாக்கள் தொடக்கப்பட்டன. அவர்கள் சகீர், அசூர், காதர், அகில், குமார் என்போர் ஆவர். அவர்களது விடைகளாக அமைந்தவை. அப்ப 5 பேரும் 5 கூற்றுக்களை சொல்லி இருக்கணும். இதுல அதுல அது தான் இல்லை என சகீர் கூறினார். சகீர் சொல்றார் அது தான் செய்யலேன்னு. அது எறிந்தது அசூர் என காதல் சொல்றார். காதல் சொல்றார் அதை எறிஞ்சது அசூர்ன்னு சொல்லி. அசூர் கூறுறார் சொல்றாரு என்னன்னா அது எறிந்தது காதர்ன்னு சொல்லி. அதை செய்திருக்க முடியுமானவர் சகீர் அல்லது காதர் என குமார் சொல்றார். அகில் கூறியது அது குமார் மற்றும் சகீர் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து செய்தனர் என்று சொல்றார். ரைட். மேற்படி தகவலுக்கு ஏற்ப கீழே இருக்கிற ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதணுமா. ரைட். இப்ப நாங்கள் இதுல ஒரு ஆள் ஒவ்வொரு தரம் இதை தாங்கள் கூறினது உண்மை என்ற அடிப்படையில நான் எடுத்துக்கொண்டு இந்த வினாவை அணுகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல 5 பேரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல அவை சொன்னது உண்மை கூறினது உண்மை என்ற அடிப்படையில நாங்கள் இந்த விடைகளை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு அட்டவணை வழியில நீங்கள் தெரிவு செய்து கொண்டீங்கன்னா ஈஸியாக அதை அணுகக்கூடியதாக இருக்கும். நான் இப்போ ஒரு அட்டவணையில போட்டுக்கிறேன். இதுல 1 2 3 4 5 என்று சொல்லி அவை 5 கூற்றுக்களும் அதே போல இதுல சகீர், அசூர், காதர், அகில், குமாரன் சொல்லி அவன் பேர் நான் போட்டிருக்கிறேன் பிள்ளைகள பேரும். இப்ப இது எறிஞ்சது ஒவ்வொரு தினம் எடுப்பேன் நாங்கள். அதாவது முதல் சகீர் தான் இதை எறிஞ்சவர் என்று சொல்லி எடுப்போம். எடுத்தால் என்ன கூற்று இங்க உண்மையா இருக்குது அல்லது எது பொய்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இதை முதலாவதாக எறிஞ்சவர் சகீர். அப்ப பாருங்க முதலாவது கூற்றுல சொல்லப்படுது அது தான் இல்லை என சகீர் கூறினார். அப்ப சகீர் தான் எறிஞ்சவர். அப்ப அவர் தான் இல்லைன்னு சொன்னபடியால் அது பொய். அந்த கூற்று என்ன இருக்க போது பொய்யானதா இருக்க போகுது. அப்ப சகீர் சகீர் தான் எறிஞ்சவர். ஆகவே சகீர் பொய் சொல்றார் தான் இல்லையான்னு சொல்லி. ஓகே. சகீர் அறிஞ்சவர் என்றுதான் நாங்கள் இப்போ எடுக்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சகீர் அறிஞ்சவர். அப்ப அதை எறிந்தது அசூர் என்று காதர் சொல்றார். அப்ப சகீர் தான் அறிஞ்சவர். ஆகவே இந்த கூற்றுப்படும் காதர் அறியல. அப்ப அசூர் சொல்றதும் பொய்யா இருக்கு. அடுத்தது அசூர் கூறியதாவது அதை எறிந்தது காதராகும். அப்ப இதுவும் பொய் தான். சகீர் தான் எறிஞ்சன்னு சொல்லி சொல்றோம். ஆகவே இந்த கூற்றும் பொய். அடுத்தது பாத்தீங்கன்னா அதை செய்திருக்க முடியுமானவர்.
சகீர் அல்லது காதர், சகீர் அல்லது காதர். அப்ப வாய்ப்பு இருக்குது. சகீர் அறிஞர் என்ன எடுக்கிறோம், அப்ப சகீர் அறிஞ்சிருக்கலாம் அல்லது காதர் அறிஞ்சிருக்கலாம். அப்ப அந்த கூற்று உண்மையாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அகில் கூறியதாவது குமார் மற்றும் சகீர் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து அறிஞர். அப்ப ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து அறிஞர்ன்றது சாத்தியம் இல்லை. அப்ப அது பொய்யான ஒன்று. அப்ப இதுல இப்ப முதலாவது இந்த அட்டவணை எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும்னு சொன்னால், சகீர் எறிஞ்சது என்று எடுத்துக்கொண்டு நாங்கள் செய்தனாங்க சகீர் என்று எடுத்துக்கொண்டு எறிஞ்சன்னு சொல்லி எடுத்திருந்தால் முதலாவது சகீர் சொல்றார் தான் அது எறியல்னு சொல்றபடியா சகீர் என்ற கூட்டு முதலாவது கூட்டு போய் அசூர் சொல்ற காதல் அறிஞ்சபடியால் அப்ப நாங்கள் எடுகோள் வச்சிருக்கிறோம் என்ன சகீர் அறிஞ்சு அப்ப அந்த கூட்டு போய். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் அப்ப ரெண்டாவது கூட்டம் போய். அடுத்தது அசூர் கூறுறாருண்டா அது எறிந்தது காதல். அப்ப இங்க சகீர் அறிஞர் நான் எடுத்து வச்சிருக்கிறோம், ஆகவே அதுவும் போய். அடுத்தது குமார் கூப்பிடார் சகீர் அறிஞ்சிருக்கலாம் அல்லது காதல் அறிஞ்சிருக்கலாம் சொல்லி அப்ப அந்த கூற்று உண்மையாக இருக்கு. அந்த கூற்று உண்மைன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அது உண்மையானது, காதலும் அறிஞ்சிருப்பார் சரியான ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தன்றது போய். அடுத்தது வருவோம் அசூர் அறிஞ்சவர்கள் எடுப்போம். ரெண்டாவது என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இப்ப அசூர் அறிஞ்சிருக்கிறார். இது அறிஞ்சேன்னா அது தான் இல்லையன்னு சொல்லி சகீர் சொல்றார். அப்ப தான் அறியல, அப்ப அசூர் அறிஞ்சவர்னு சொன்னா அது உண்மையா இருக்கு. தான் அறியல தானே, அப்ப அவற்றை கூட்டின்படி தான் அறியலைன்னு சொன்னா அப்ப இது உண்மை. அசூர் எறிஞ்சிருக்கலாம் சரியான. அப்ப அசூர் எறிஞ்சிருப்பார், அது சரி. நூறாவது கூட்டு சரி. அது சகீர் சொல்றது சரி, தான் இல்லை என்ன மற்றாக்கள்லாம் எறிஞ்சிருக்கலாம் ரைட். அடுத்த பாருங்க, அது எறிந்தது அசூர் என காதர் சொன்னார். அப்ப காதர் சொல்றாருன்னா அசூர் தான் எறிஞ்சது. அப்ப அசூர் எறிஞ்ச நான் நெடுகோள் எடுக்கிறோம், அப்ப அதுவும் சரி. அடுத்த பாத்தீங்கன்னா அசூர் கூறியதாவது அது எறிந்தது காதர். அசூர் முதல் அது எறிந்தது அசூர் என்று காதர் கூறுங்க. அசூர் எறிஞ்சன்னு சொல்லி காதர் சொல்றேன். இப்ப அசூர் சொல்றேன்னா அது எறிஞ்சது காதரா. அப்ப இது நாங்கள் அசூர் அறிஞர் எடுக்கிறபடியால் காதல் அறிஞர்ன்றது போய், அந்த கூற்று போய். அடுத்தது அதை செய்திருக்க முடியுமானது சகீர் அல்லது காதல். அப்ப சகீர் செய்தன்னு எடுத்திருக்கிறோம் அல்லது காதல் செய்திருப்பார். அப்ப அசூர் சொல்றார், குமார் சொல்றார் சகீர் செய்திருக்கார் அல்ல காதல் செய்திருக்கிறார், ஆகவே அசூர் செய்யலை என்று சொல்ல வரார். அப்ப நாங்கள் இங்க அசூர் செய்த என்று எடுக்கிறோம், ஆகவே அந்த கூற்று போய். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த என்று சொல்றபடியால் குமார் மற்றும் சகீர் ஒன்றாக சேர்ந்து செய்திருக்கிறோம் சொல்கிறோம். ஆனா நாங்க இங்க சொல்றோம் அசூர் தான் அறிஞர்னு சொல்றோம், ஆகவே அந்த கூற்று பொய்யானதாக இருக்கு ரைட். இப்ப அடுத்தது பார்ப்போம் ரைட். ஓகே, நாங்கள் இப்ப அடுத்ததுக்கு வருவோம். காதர் அறிஞர்னு சொல்லி எடுக்கொடுத்தோம். காதர் அறிஞர்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னா காதர் எறிஞ்சவர்னு சொல்லி நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். அப்ப காதர் எறிஞ்சவர்னு சொன்னா அது தான் இல்லையன்னு சகீர் சொல்றாரு. அப்ப அந்த கூட்டு சரிதானே, சகீர் சொல்ற தான் இல்லையன்னு சொல்லி, ஆகவே அது சரி. அடுத்தது அது எறிந்தது அசூர் என காதர் கூறுறார். நான் காதர் அறிஞர்னு சொல்றேன், ஆனா இங்க காதர் சொல்றேன் அசூர் அறிஞர், ஆகவே அந்த கூட்டு போய். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட். ஓகே ரைட். அப்ப நாங்கள் இப்ப காதல் அறிஞர்னு சொல்லி பாக்குறோம். அப்ப முதலாவது சகீர் சொன்னவர் தான் இல்லையன்னு சொன்னபடியா அந்த கூட்டு உண்மை, காதல் அறிஞ்சிருப்பார். அடுத்தது அசூர் சொல்றார் காதல் அசூர் அறிஞர்னு சொல்லி காதல் சொல்றார், ஆகவே நாங்கள் இங்க எடுத்துக்கொள்றோம் காதல் அறிஞர்னு சொல்றோம். அப்ப அதால அந்த கூட்டு போய். அப்ப காதல் அறிஞர்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் அசூர் சொல்றார் அதை எறிஞ்சது காதலன், அப்ப அதான் நாங்களும் சொல்றோம், அப்ப சரி. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அதை செய்திருக்க முடியமானவர் சகீர் அல்லது காதர். சகீர் அறிந்திருக்கலாம் எடுத்து நாங்கள் காதலும் அறிந்திருக்கலாம் தான் இப்ப எடுக்கிறோம் நாங்கள், ஆகவே காதர் அறிஞ்சிருப்பார். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிஞர்னு சொல்லி இதுல அகில் சொல்றார். அப்ப அந்த கூற்று பொய்யானது. ஏன்னா நாங்கள் காதல் அறிஞர்னு சொன்னபடியால் இங்கே குமாரம் சகிதம் சேர்ந்து செய்தன்னு சொன்னபடியால் அந்த கூற்று பொய். அடுத்து அகிலுக்கு வரும், அகில் அறிஞர்னு சொல்லி எடுப்போம்.
அப்ப இதுவும் பாருங்க சகீர் சொல்றார் தான் இல்லையான்னு சொல்லி அப்ப அகையில எறிஞ்சிருப்பார். மற்றதில் விடுங்க நீங்க இந்த சந்தர்ப்பத்தில் அகில எறிஞ்சன் எடுக்க மற்ற அகலை விட்டுட்டு பார்க்கணும். அடுத்தது அதை எறிந்தது அசூர் என காதல் கூறினார். நாங்கள் அகில் எறிஞ்சன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கோம். ஆகவே அந்த கூட்டு வந்து போய் அசூர் எறிஞ்சன்றது போய். அடுத்த பாருங்க அசூர் சொல்றார் காதல் எறிஞ்சன்னு சொல்லி. ஆனா நாங்கள் இங்க சொல்றோம் அகில் எறிஞ்சன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை செய்திருக்கக்கூடிய சகீர் அல்லது காதலன்னு சொல்லி அதுவும் போய் வந்து இங்க நாங்கள் அகில்லாம் செய்தவர்னு சொல்லி சொல்றோம். அடுத்த பாத்தீங்கன்னா இல்ல குமாரம் சாகிரும் சேர்ந்து செய்தன்னு சொல்லி நாங்கள் சொல்றோம் அகில் செய்தேன்டா அந்த கூட்டம் பொய்யானது. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் குமார் அறிஞாண்டு இருக்கும். இப்போ குமார் தான் இதை செய்திருக்கிறார். அப்ப தான் இல்லையன்னு சொல்லி சகீர் சொல்றார், அவர் இல்லை, அப்ப குமார் தான் செய்திருப்பார். அந்த கூட்டு சரி. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் அசூர் சொல்ற காதர் சொல்றார் அசூர் அறிஞான்னு சொல்லி நாங்கள் சொல்றோம் குமார் அறிஞாண்டு அந்த கூட்டு போய். யார் சொல்ற கூட்டு காதர்கள் சொல்ற கூட்டு போய். அடுத்த பாத்தீங்கன்னா அது எறிந்தது வந்து காதரன் சொல்லி அசூர் சொல்றார், நாங்கள் இங்க குமார் அறிஞர்னு சொல்லி சொல்றோம். ஆகவே அந்த அசூர் கூட்டுற கூட்டும் போய் குமார் அறிஞ்சபடியால் அவர் சொல்றது போய். அடுத்த பாத்தீங்கன்னா இங்க வந்து குமார் அறிஞன்னு பாக்குறோம். அப்ப அதுல வந்து காதரம் சகீரம் அறிஞன்னு சொல்றது போய். அடுத்து ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து செய்தது குமார் மற்றும் சாகிர். நாங்க சொல்றோம் குமார் மட்டும்தான் செய்தவர்னு சொல்றோம். ஆகவே இங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தன்னு சொல்லி சேர்ந்து செய்தன்னு சொல்லியிருக்கோம். ஆகவே அதை போய் சரியான இப்ப எவ்வளவு தகவல் தான் இங்கே தரப்பட்டிருக்கிறோம். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பெறுவோம். இப்ப சகீர் அறிஞர்னு சொல்லி சொன்னா இத்தனை கூற்று உண்மையா இருக்குன்னு பாருங்க. அப்ப அதுல கூற்று ஒன்று வந்து உண்மை பாருங்க. சகீரை நாங்கள் எறிஞர்னு சொல்லி எடுத்திருந்தா அதுல வந்து முதலாவது கூற்று வந்து ஒரு கூற்று வந்தா இதுல ஒரு கூற்று வந்து அதுல உண்மையா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அசூர் அறிஞர்னு சொன்னா இங்க ரெண்டு கூற்று வந்து உண்மையா இருக்கு. காதல் அறிஞர்னு சொன்னா மூன்று கூற்று உண்மை. காதல் அறிஞர்னு சொல்லியிருந்தா எறிஞ்சிருந்தா மூன்று கூற்று உண்மை. அகில் எறிஞ்சிருந்தா ஒரு கூற்று உண்மை. எடுத்துறாங்களா அவைதான் எறிஞ்சன்னு சொல்லி எடுத்தா எடுத்துறாங்க. அது மாதிரி குமார எறிஞ்சன்னு சொல்லியிருந்தா குமார எறிஞ்சன்னு சொல்லியிருந்தா இதுல பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு கூற்று உண்மை. குமார எறிஞ்சன்னு சொன்னா ஒரு கூற்று தான். ரைட் இப்ப கேள்விக்கு வருவோம் நான். சரிதானே? ரைட் முதலாவது கேள்வி பாருங்க. மேற்படி கூற்றுக்களில் ஒன்று மட்டும் உண்மையெனின் கீழே பெயர் குறிப்பிட்டவர்களில் ஜன்னல் வழியே கல்லை வீசியவர் யார்? அப்ப சகீர் அறிஞ்சோன்னு சொன்னா கூட்டு ஒன்று தான் சரி. அப்ப இங்க வேற ஒன்று மட்டும் உண்மையா சகீர் ரெண்டு இருக்கணும். அப்ப சகீர் இல்லை. அடுத்த பாத்தீங்கன்னா இங்க அகில் அறிஞ்சிருந்தால் ஒன்று மட்டும் உண்மை. அகில் ரெண்டு பேர் இருக்காரா இல்லை. அவை குமார் அறிஞ்சிருந்தால் ஒன்று மட்டும் உண்மை. ஆகவே இங்க குமார் வந்து அறிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் விடியாக இருக்குது. ஆகவே 41க்கு 4 அப்ப குமார் தான் அது எறிஞ்சிருக்கிறார். குமார் எறிஞ்சன்னு சொல்லியிருந்தா அந்த கூற்று வந்து ஒரு கூற்று வந்து உண்மையா இருக்கு. அடுத்த பாருங்க கூற்றுகள் இரண்டு மட்டும் உண்மையெனில் அதை செய்தவர் யார்? அப்ப இரண்டு கூற்று உண்மையென்று யார் செய்திருக்கிறார்? அசூர் செய்திருக்கிறார். ஆகவே அசூருக்குரிய விடை வந்து ஒன்று. சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூற்றுகளில் மூன்று மட்டும் உண்மை. மூன்று மட்டும் உண்மை என்று யார் செய்திருக்கிறார்? காதர் செய்திருக்கிறார். பாருங்க அப்ப காதருக்குரிய விடை வந்து மூன்றாவது. ரைட் அடுத்தது பாருங்க. மேலே உள்ள கூற்றுக்களை கூறிய பிள்ளைகளில் ஒருவர் மட்டும் ஜன்னலை உடைப்பதில் தொடர்பட்டுள்ளவர் எனின் அக்கூற்றுகளில் ஒன்று மட்டும் உண்மையாகவும் ஏனைய கூற்றுகள் அனைத்தும் பொய்யாகவும் உள்ள சந்தர்ப்பங்கள் எத்தனை உள்ளன? ஒன்று மட்டும் உண்மையாக உள்ள கூற்றும் ஏனையவை பொய்யா இருக்க வரும். அப்போ ஒன்று மட்டும் உண்மையா உள்ள எத்தனை சந்தர்ப்பம் இருக்கு பாருங்க. மூன்று சந்தர்ப்பம் இருக்கு. சகீர் அறிஞ்சிருந்தா ஒரு கூட்டு உண்மை, அகில் அறிஞ்சிருந்தாலும் ஒரு கூட்டு உண்மை, குமார் அறிஞ்சிருந்தாலும் ஒரு கூட்டு உண்மை. அப்போ மூன்று சந்தர்ப்பங்கள் காணப்படுது. ஆகவே மூன்று சந்தர்ப்பங்களுக்குரிய விடை இலக்கம் வந்து மூன்றாவது. அடுத்த பாருங்க. மேலுள்ள கூற்றுக்களை கூறிய பிள்ளைகளில் ஒருவர் மட்டும் ஜன்னலை உடைப்பதில் தொடர்பட்டவர் எனின் அக்கூற்றுக்களில் இரண்டு மட்டும் உண்மையாகவும் ஏனைய அனைத்தும் பொய்யாகவும். இரண்டு கூற்றுக்கள் மட்டும் உண்மையாக இருக்குது, மற்றெல்லாம் பொய். அப்படி எத்தனை சந்தர்ப்பம் இருக்குன்னு பாருங்க. அப்ப இரண்டு மட்டும் கூற்றுகள் உண்மையா இருக்கிற சந்தர்ப்பம் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கு. ஆகவே
45வது வினாவுக்கு வந்து ஒரே ஒரு சந்தர்ப்பம், அதுக்குரிய விடை இலக்கம் 1. சரி, நான் நினைக்கிறேன் இது பூரண விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லலாம். கொமெண்ட்ஸில் சொல்கிறத விட எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்கிற ரிப்ளை பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜில் சொன்னீங்கன்னா அது ரிப்ளை பண்ணுறது மிக ஈஸியானதாக இருக்கும். ரைட், ஓகே. நாங்கள் இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது நீங்கள் கேட்கின்ற வினாக்களுக்கான விடைகளையும் நான் தர தயாரிக்கிறேன். இது வந்து எமது யூடியூப் சேனலில் பார்வையிடுகின்ற ஒரு நபர் அல்லது ஒரு பரிச்சார்த்தி வந்து வினாவினார், இதுக்குரிய விடையை வந்து செய்து வீடியோவாக அனுப்ப சொல்லி நிச்சயமாக அதை தயாரித்திருக்கிறேன். அவருக்கு இது பூரண விளக்கத்தை கொடுத்திருக்குமென்னு நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்களும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதில் ஒரு விடயத்தை நீங்கள் கவனித்து கொள்ளுங்க. எனக்கு போடுற வினாக்களுக்கு விடை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். சில நேரங்களில் அதை நான் தவற விட்டுருவேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறதால எனக்கு அது செய்கிறதுக்கு அல்லது நினைவு வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டாயம் செய்து போடுவேன். நீங்கள் சிலது நான் தவற விடுவேன். இப்படி நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் முதல் தடவை 2வது தடவையாக நான் இது ஒரு சிலருக்கு செய்திருக்கிறேன். மிச்சாக்கள் வினாக்களை நீங்கள் ஞாபகப்படுத்தினால் அல்லது ஏதாவது டவுட் வந்து அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் நிச்சயமாக உங்களுக்கு அதை செய்து போடுவேன். நன்றி, வணக்கம்.